அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 429 430 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சம்மந்தமே இல்லாமல் அந்த கோல்டன் க்ரோ ட்ரைபை சேர்ந்தவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணணும்னு வந்திருப்பான் இல்லையா. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷனை போட்டு இவங்களை அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து ஒரு எம்பரர் லெவல் ஃபார்மேஷன். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு எம்பரர் லெவல் வெப்பன். அப்போ அவனை எப்படி எதிர்க்கிறது? நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ எம்பரர் லெவல் வெப்பனா இந்த வரம் பாடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரூ ஸ்பிரிட் இருக்குல்ல அதை சம்மன் பண்ணுறாங்க. ட்ரூ ஸ்பிரிட்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுடைய ஆவின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட்னா ஆவி தானே. அந்த மனுஷன் வந்த உடனே அவருடைய ஆறாவே பயங்கரமாக இருக்குது. அவர் பண்ண அட்டாக்கில் ஃபார்மேஷன்லாம் பீஸாக போயிடுச்சு. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ஆறாவே 6 ட்ரைபுலேஷன் லெவலுக்கு இருக்கேன்னு பார்க்குறானுங்க. அந்த மனுஷன் கேட்குறாரு, ஏண்டா என் பையன் மேலேயே கை வைப்பியானின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாருப்பா. இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா ட்ரூ ஸ்பிரிட்டை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே, யங் மாஸ்டரோட அப்பா வேறு லெவல் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குங்க. இவங்களோட பிளட் லைன் பவர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கான். ஸோ ஆன்சஸ்டர் ஸ்பிரிட்டை வந்து சம்மன் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொருத்தவங்களும் பார்க்குறாங்க, ஆத்தாடி ட்ரூ ஸ்பிரிட்டை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ மனுஷன் நேரில் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ மனுஷன் அந்த ஆளை பார்த்து சொல்கிறாரு, ஏயா நீ போன வாட்டி வரும்போதே போனா போதுன்னு உன் க்ளோனை டிஸ்ட்ராய் பண்ணதோட விட்டுடலான்னு பார்த்தேன், ஆனால் நீ மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கியா, உன் பேரே இந்த உலகத்துலேருந்து எரேஸ் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறாரு. இப்போ அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, மறுபடியும் அந்த ஒரு பேனர் இருக்குது பாருங்கள், அதை இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆக்டிவேட் பண்ண போகிறாங்களாமா. அதாவது இந்த ஆள் என்ன வெறும் 7 ட்ரைபுலேஷன் தானே, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறானுங்க. ஆக்சுவலாக அதுலேருந்து ஒரு க்ரோ வருதுங்க, கோல்டன் க்ரோன்னு சொல்கிறானுங்க. அந்த க்ரோ என்னமோ பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த 2 தரப்போடைய அட்டாக்குமே மோதுது. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஷீல்டெல்லாம் போட்டு தப்பிச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க. இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டாங்க. இவன் அந்த ஷீல்டையும் உடைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். சார் என்னென்னமோ அட்டாக்கெல்லாம் பயன்படுத்துகிறாரு. ஒரு பெரிய அவதார் மாதிரி வர வச்சு அதெல்லாம் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். மற்றவங்களாம் பயந்துடுறாங்க, ஆத்தாடி என்னடா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, இன்றைக்கி நம்ம அவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்பாவுடைய ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ட்ரெஷரே வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரெஷர் தான், அதை வச்சு நீ என்னை ஜெயிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே அந்த காட்ஸ் டூம் இருக்கு இல்லையா, அதை வெளியில் கொண்டு வராரு. ஏன்னா அந்த டூம்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே வந்து ட்ரூ ஃபீனிக்ஸ் இருக்குது. அந்த ஃபீனிக்ஸோட பவரை வச்சு அடிக்கிறாருங்க. அவனுங்களால் அட்டாக்கெல்லாம் தாங்க முடியல. அந்த கோல்டன் க்ரோ இருந்ததில் பிளாக் கலர் கோல்டன் க்ரோ அது ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக போயிடுச்சு. இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆத்தாடி அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மனுஷன் அங்கே நிற்கலை, இவனுங்களையும் அதே டூமில் புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது. சுற்றி இவனுங்களை கவர் பண்ணிட்டாரு. அவனுங்க மறுபடியும் அந்த ஃப்ளாகை கொண்டு வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஃப்ளாகே மொத்தமாக கருகி போச்சு. ரைட்டு, இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலாக வந்து சண்டை போடுன்னு ஒருத்தர் கூட்டம் வந்தால பயபோல எல்லாருக்கும் முன்னாடி அவன் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இவனால் தாங்க முடியல. என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவுடைய ட்ரூ ஸ்பிரிட்டை அந்த இடத்துக்கு சம்மன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா எப்படி அந்த ஒரு யூனிவர்ஸில் ஈஸ்டர்ன் எம்பரராக இருக்காரோ, அதே மாதிரி இவங்க அப்பா இந்த ஒரு யூனிவர்ஸில் ஈஸ்டர்ன் எம்பரராக இருக்கார். ஸோ எம்பரர் அப்படின்னால ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் இவர் வந்த உடனே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால ஒருத்தன் வெளியில் வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக இவனுக்கு என்னென்னா, ஈஸ்டர்ன் எம்பரரே வந்துட்டார், இவர் இந்த இடத்தையே வந்து ஆண்டவர், எவன் என்ன பண்ணுறான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. இப்போ இந்த ஒரு மனுஷன் நம்ம ஹீரோட அப்பாவை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா கேட்குறாரு, என்னப்பா பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு மனுஷனும் உங்களை கடைசியாக பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணணும்னு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு மனுஷன் இந்த யூனிவர்ஸோட ஈஸ்டர்ன் எம்பரர், இவ்வளோ பெரிய ஒரு ஆள் இந்த மனுஷனை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் நம்ம ஹீரோட அப்பாவை கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்லாம் சொல்கிறாரா, அவ்வளோதான் அதிர்ந்து போகிறாங்க. யாரா இருந்தாலும் அவன் ஒரு ஃபாரின் கிளானை சேர்ந்தவன், அவனை பார்த்து இவர் வணக்கம் சொல்கிறாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா கேட்குறாரு, அந்த பேர்டு உன் பையனா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஆள் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணி தொலைச்சான்னு தெரியலையன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இப்போது இந்த மனுஷன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கோல்டன் க்ரோ பிளட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரேராம். ஸோ தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பையன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், என்னப்பா நீ அந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் ஓரமாக போடான்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுறான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா நீ வந்து தெரிஞ்சவன் ஆகிட்ட, அதனால் நான் விட்டுடுறேன், அதாவது டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்துட்டு அவன் உடம்புக்குள்ளே ஒரு சோலார் எசன்ஸ் அப்படிங்கிறது இருக்காமா, அதை அவன் உடம்புல இருந்து எடுத்து அதை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துட்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப பியூரான ஒரு எனர்ஜி, இதை யூஸ் பண்ணி அந்த எம்பரர் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இவன் மறுபடியும் வந்து பேசி அடி வாங்கினது தான் மிச்சம். ஆனால் நம்ம ஹீரோ சும்மாலாம் வாங்கிக்கலாங்க, அவன் நன்றி அப்படிங்கிறதையும் சொல்கிறான். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த வாட்டி நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அடுத்த முறை நான் வந்து மன்னிக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு.
சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஒரு கிழமை இருந்ததுல அதை விட மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் போயிட்டு அந்த எம்பரர் காலெல்லாம் விழுந்து பார்க்குறாப்புல. ஆனால் அவர் வந்து விட்டு போயிட்டாரு. இப்போது நம்ம பறவையை பாருங்க கையில் புச்சர் நைஃப்லாம் கொண்டு போய் மிரட்டுது. நம்ம டிராகன் பார்க்குது. இவனெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இவனை வந்து எசன்ஸாக மாற்றி முழுங்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அடித்து தின்னுடுச்சிங்க. ஆக்சுவலாக சாருக்கு சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு சாக்கு வேணும். இப்போது ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசு, நிறைய ஸ்ட்ராங் பீப்புள் இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஒவ்வொரு முறை என்னால் வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது நியாயம் தானே. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நான் வந்து எம்பரர் ஆகிடுவேன் அப்படிங்கிறான். சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போது இந்த 2 பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பா என்னங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார், இங்கே இருக்க எம்பரருக்கே தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை என்ன சொல்லுது, எங்கள் உலகத்தில் அவர் சுப்ரீம் பீயிங்க, எம்பரர் லார்டாகவே இருந்தாலும் அவரை மதித்து தான் ஆகணும் அப்படிங்குது. ஸோ இப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த பையன் கேட்குறான் அவங்க அப்பாவோட ஸ்பிரிட் கிட்ட, ஏன்ப்பா அவனை விட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷன் அவனை பயங்கரமாக திட்டுறாரு. போடா கிணத்து தாவலை அப்படின்னு திட்டுறாருங்க. ஏன்னா இப்போ வந்தவர் வந்து வெறும் எம்பரர் லெவல் கிடையாது, அவர் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு யூனிவர்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் உடஞ்சி போச்சுல்ல, அந்த சமயத்தில் இவருக்குமே அடிபட்டிருக்கு. மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருந்திருக்காரு. அங்கே உட்காந்து அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருக்காருப்பா. அந்த சமயத்தில் எல்லாமே கலவரமாக தானே இருந்தது. அந்த இடத்துக்கு ஒரு உருவம் வந்திருக்கு. வந்த மனுஷன் ஒரே மூமெண்ட்டில் 3 ஹாஃப் ஸ்டெப் டிரான்சண்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய காட்ஸை கொண்டிருக்காரு. இவனுங்களாம் அதிர்ந்து போகிறாங்க. எது 3 பேரை ஒரே மூளை கொண்டுட்டாரா, யார் அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, அந்த மனுஷன் என்ன ஒரு பார்வையை பார்த்தான், அது சாதாரண பார்வை கிடையாது, எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதாவது இந்த உலகத்தில் எதாலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு பார்வை. அந்த பார்வைக்கு கீழே தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் அந்த மனுஷன் யாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவர் ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆர்மியை கூப்பிட்டு போயிட்டு நம்ம யூனிவர்ஸை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோடைய அப்பா, அவர் எம்பரராக இருந்தார்ல, அவர் உள்ளுக்குள்ளே பூந்து அந்த மொத்த ஆர்மியையுமே தனி மனுஷனாக இருந்து அடித்து முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்மியில் இருந்த அந்த டிரான்சென்டென்டல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மனுஷன் கொண்டிருக்கான். இவ்வளோ கதையை கேட்டுட்டு அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, எப்படி பார்த்தாலும் அவர் வந்து எம்பரர் லெவல் தான், அவரால் எப்படி டிரான்சென்டென்ட் லெவலில் கொல்ல முடியும், ஏதோ சான்ஸில் கொண்டுட்டார் போல அப்படின்றப்போ, இல்லை வாய்ப்பே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வச்சுருக்கான், என்னோட ட்ரூ பாடியே வந்தால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை செக்லூஷனுக்குள்ளே போயிடு அப்படிங்கிறாப்புல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய அப்பா லெவல் வந்து டிரான்சென்டென்ட் லெவலுக்கும் மேலே. ஆனால் மனுஷன் வேணுனே ஏதோ ஒரு காரணத்துக்காக எம்பரர் லெவல்லே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன தான் பிளான் பண்ணுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவருக்குமே குழப்பமாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.